வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் 2026க்கான சிலபஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வீடியோவாக போட்டாச்சு. இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபிசிக்கல் கிடையாதுன்னு கொடுத்தாச்சு. அதுலேயுமே இன்னும் நிறைய டவுட் இருக்குது. ஃபிசிக்கல் மட்டும் தான் கிடையாது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் உண்டு. அதுவுமே ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வீடியோவில் இருக்குது, சேனலில் வீடியோவாக இருக்குது. இப்போது நிறைய டவுட் என்னென்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சில பேர் இன்னுமே டிப்ளமோ உண்டா அல்லது இன்ஜினியரிங் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கு நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. டிப்ளமோ அவங்க தூக்கிட்டு ஃபுல்லாக டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனாலும் சில பேர் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதாவது கமெண்ட்டில் சிலபஸில் டிப்ளமோ உண்டுன்ட்டு இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அது கூடவே டிப்ளமோ இருக்கானுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளேயே அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓ எங்கே இருக்குது, அந்த ஜிஓவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சிடறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே தான் அந்த ஜியோவுமே இருக்குது. அதை எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரூஃபாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது கூடவே இதை மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமை பற்றினா ஃபுல்லாக ஓவர்வியூ பார்த்துட்டு இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஜிஓ எங்கே இருக்குது, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே அந்த ஜிஓ எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் அஃபிஷியல் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் 3 லைன்ஸ் தெரியும். அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமு, அபவுட், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு வரும். அதில் நீங்கள் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை கிளிக் பண்ணிங்கன்னா 4வதாக இருக்குல்ல, அதுதான் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட், டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட், காமன் ரெக்யூர்மெண்ட் இப்படி எல்லாமே காட்டும். அதில் நீங்கள் டெக்னிக்கல் டெக்னிக்கல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிருக்கலாம். இதுதான் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்க்கான பேஜ். இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமமாக 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ்ஏ எக்ஸாம் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக 20லேருந்து 30 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரி அன்ரிசர்வ்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓபிசின்னு சொல்கிற பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் மாற்றினா 32 வயசு வரைக்கும். இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்கோம். ஏஜ் லிமிட் 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் 35 வயசு வரைக்கும். டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 வயசும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு 37 வயசு வரைக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்ட் கோட்டா இவங்க 2 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது நம்ம ஜிஓவில் என்ன இருக்குன்றது தான் பார்க்கணும். இதுதான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இது ரெண்டுத்துமே ஜிஓவில் கொஞ்சம் சேஞ்சஸோடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேலன்ஸ் இருக்க எல்லா குவாலிஃபிகேஷனும் மோரோவர் 80% நமக்கு வெப்சைட்டில் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ, இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இருக்க போகுது. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் இது ரெண்டத்தை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ எதுக்கு வெப்சைட்டில் ஃப்ரண்ட்டில் எடுத்தோன்னே ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இதை கொடுத்துருக்க போகிறாங்க, அப்போ இதுதான் டிப்ளமோலாம் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. எப்போவுமே ஒரு ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ப்ரீவியஸ் இயரில் என்ன நடந்ததோ அதை தான் நம்ம வெப்சைட்டில் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷம் வரப்போகிறத ஒன்று ஜிஓவில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்டேட் பண்ணி தருவாங்க. அதை மாதிரி பார்த்தோன்னா இது போன வருஷங்கும்போது 2018 போன டைம் என்ன நடந்ததோ, எக்ஸாம் என்ன நடந்ததோ அதுக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன், தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் எப்போ இந்த எக்ஸாம் நடந்ததோ அதுக்கானது தான் நமக்கு வெப்சைட்டில் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், இதுவுமே வெப்சைட்டில் தானே இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் தானே இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்குது, அப்போ இதை மாதிரி நம்ம படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஜிஓவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஜிஓங்கும்போது கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறி இருக்குது. தென் எக்ஸாம் பேட்டர்னும் மாற்றிருக்கோம்
எக்ஸாம் பேட்டர்னில் வந்து 85 கொஷின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஜிஓ என்னவோ அதுபடி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸ் இயரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது. அதாவது ப்ரீவியஸ் இயரில் எதுக்குன்னா நமக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுப்பாங்க, இப்படி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், இதில் நாங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணோம்னா ஜிஓவில் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் ப்ரீவியஸ் இயரில் இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்களோ அதுக்கான ஓவர்வியூவாக தான் நமக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் நோட்டிஃபிகேஷனை வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த வருஷம் ஜிஓ ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன இருக்கோ அதுபடி தான் இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே வந்து ரிசர்வேஷன் வந்து மாற போகிறது இல்லை. இதுதான் வந்து நமக்கு பிசிக்கான ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து எம்பிசி எஸ்சி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்ன பார்க்கணுன்னா 20% வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்குமே ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் இதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரிலாக்ஸேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி வருது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க தெளிவாக. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு நார்மலாக நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே வந்து 500 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நமக்கு 500 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸாக பே பண்ணணும். தென் வந்து டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓப்பன் கோட்டா ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா எக்ஸாம் ஃபீஸாக இருக்குன்னு ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு என்ன வரப்போகுது, ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக தான் ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா காமனாக ஒரே எக்ஸாம்னா ஒரே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதெல்லாம் தெரிய வரும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம ரிட்டன் பார்க்க வேண்டியது என்னென்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாமுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும், இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போ மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடக்கும். இதில் எடுக்கிற மார்க்குன்னு நமக்கு வந்து ஓவராலில் வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. பட் வந்து இதில் வந்து குவாலிஃபை ஆகணும், இதுதான் இதுக்கான ரீசன். ஸோ குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கான மெயின் பேப்பர் வந்து கன்சிடரே பண்ணுவாங்க. திருத்துறதுக்கு கன்சிடர் பண்ணுறதே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் பார்ட் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இதில் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து 80 மார்க்குக்கும் எக்ஸ்ட்ரா 5 மார்க் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத தூக்கிட்டு ரிட்டன் எக்ஸாம்லேயே நமக்கு வந்து 85 மார்க்காக கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்கும் டெக்னிக்கலில் நமக்கு வந்து 55 மார்க்கும் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையுமே அந்த ஜிஓவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருந்தது. இந்த ஸ்பெஷல் மார்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது. ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த இயருக்கும் ஸ்பெஷல் மார்க்கில் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் மார்க்குங்கும் போது என்சிசி, என்எஸ்எஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க் தருவாங்க. அதில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றதுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க்கில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருப்பாங்களா அவங்களுக்கான ஸ்பெஷல் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மெடல்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மெடல்ஸை பொறுத்து அந்த டைமில் நடக்கிற நேஷ்னல் போலீஸ் மீட்டில் நீங்கள் வாங்கியிருக்க மெடல்ஸை பொறுத்து உங்களுக்கான மார்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு வைவா, அதாவது இன்டர்வியூன்னு சொல்கிற வைவாவில் ஒரு 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாமில் 85 மார்க்கு, ஸ்பெஷல் மார்க் ஒரு 5 மார்க்கு 90 மார்க்கு, தென் வைவாவில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க்கு. டோட்டலாக கேல்குலேட் பண்ணோன்னா 100 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் பற்றி பார்க்கலாம். ஃபிசிக்கலை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கிடையாது, அதாவது எஃபிஷியன்சி எக்ஸாம் கிடையாது. நமக்கு ஃபிசிக்கலுக்கான மெஷர்மெண்ட் டெஸ்ட் உண்டு. மெஷர்மெண்ட்டில் ஹைட் எவ்வளோ இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்தளவுக்கு மென்ஸ்க்கு வந்து 163 சென்டிமீட்டர். இது யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 163 சென்டிமீட்டரும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆண்களுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட்டுமே ஆண்களுக்கு உண்டு. ஆண்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா நார்மல் சாதாரண நிலையில் 80ம் விரிந்த நிலையில் எக்ஸ்ட்ரா 5 அதாவது 85 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே இது விமன் கேண்டிடேட்டுக்குன்னு பார்த்தோன்னா விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு பார்த்தோன்னா ஹைட் மெஷர்மெண்ட்டு 154 சென்டிமீட்டர். இது யாரெல்லாம் பார்த்தோன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்கும் 154 சென்டிமீட்டரும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களுக்கு 152 சென்டிமீட்டர் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு நமக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லேருந்து எக்ஸப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டும் முடிச்சிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு என்டியூரன்ஸோ எஃபிஷியன்சியோ கிடையாது, ஃபிசிக்கல் டெஸ்ட்டே கிடையாது. தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடுவீங்க. இதில் நமக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கல் பண்ண வராது. ஆனால் வந்து நல்லா எக்ஸாம் படிப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எக்ஸாம் வரைக்கும் எழுதுவாங்க, பட் ஃபிசிக்கல் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வந்து இதில் உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, மெஷர்மெண்ட் மட்டும்தான். மெஷர்மெண்ட்டுமே 163 தான் மேக்ஸிமம். நார்மலாக எஸ்ஐ எக்ஸாமு மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஹைட் மெஷர்மெண்ட் வந்து 170 இருக்கும். பட் இந்த எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் மட்டும் தான். அந்த மெஷர்மெண்ட்டுமே
163 தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன ஹைட் மெஷர்மெண்ட் வருமோ அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:5 அப்படின்ற ரேஷியோவில் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வைவான்னு சொல்கிற இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வைவா முடிச்சதுக்கப்புறம் இந்த வைவாக்கு அப்புறம் நமக்கான ஸ்பெஷல் மார்க் அந்த 5 மார்க்கு இருக்குள்ள என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு, அதே இது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான 5 மார்க் இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் தருவாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் தனியாக வந்து 5 மார்க் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின நோட்டிஃபிகேஷன், அதை பற்றின டீட்டெயில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த டைம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ வெப்சைட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பெஷல் மார்க்லாம் வந்து நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு கிடைக்குமான்னு வந்து யாருமே திங்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த 5 மார்க்கை கட் பண்ணிவிட்டு தான் நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் 85 மார்க்காக மாற்றிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் 80 மார்க்குக்கு இருந்தது, இந்த வருஷம் 85 மார்க்காக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மார்க்கான என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு இதில் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், என்சிசி, என்எஸ்எஸ் இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸுமே வந்து ஒரு 16 விதமான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் கிடைக்கும். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷனில் நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்க்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸில் இது ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ இந்த ஜிஓவில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஜிஓ எங்கே இருக்குது, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது நார்மலாக வந்து கூகுளில் போய்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு அடித்தாலே இதுக்கான வெப்சைட் வந்துடும். நமக்கு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே வந்து ரைட் சைடில் ஒரு 3 லைன் தெரியும். அந்த 3 லைனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி சைடில் ஷோ ஆகும். ஹோமு, அபவுட் அஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ரெக்யூர்மெண்ட். அதில் கீழே இருந்து ப்ரெஸ் ரிலீஸ்க்கு மேலே ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2025 ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. இதில் சீரியல் நம்பர் 9க்கு வாங்க. சீரியல் நம்பர் 9ல் தான் நமக்கான ஜிஓ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் GOMS நம்பர் 02 இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதுக்கான ஜிஓக்கான பிடிஎஃபே ஓப்பன் ஆயிரும். இதுதான் அதுக்கான பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜிஓ நம்பர் 02ன்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது ஹோம் போலீஸ் செக்ஷன் 9 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜிஓ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்றத தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிஓ வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இது ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஜிஓவில் நமக்கு வந்து ஐ விஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபிசிக்கல் கிடையாது, பட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குன்னு சொல்லல. அதுக்கப்புறம் நமக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கலில் நமக்கு வந்து ஐ விஷன், கண் பார்வை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஐ விஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க ரேஞ்சில் டிஸ்டன்ஸ் விஷனாக இருக்கட்டும், நியர் விஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. இந்த பிடிஎஃப் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐ விஷனை, இந்த ஐ விஷனை பக்கத்தில் இருக்க ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஐ விஷன் எனக்கு இருக்குதா அப்படின்றத பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஐ விஷன் இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு செலக்ட் ஆக முடியும். இந்த ஐ விஷனை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வராது. பட் வந்து கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு, தென் வந்து ரொம்ப ஐயில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐ விஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக வந்துருக்கும். ஸோ அதை மாதிரி கண்ணாடி போட்டிருக்கவங்கலாம் ஆல்ரெடி வந்து ஒரு செக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த விஷன் என்னோட கண்ணில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டில் எ டிகிரி ஆஃப் பிஇ பிடெக் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஜினியரிங் பிரான்ச்சுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பிரான்ச்செல்லாம் பார்த்தோன்னா இசி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஏஐ டிபார்ட்மெண்ட்டு, அது கூட டேட்டா சயின்ஸ் அண்ட் வந்து இன்டகிரேட்டட் 5 years ஆஃப் எம்இ அண்ட் எம்டெக். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த இடத்துலையுமே நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிப்ளமோ அப்படின்றது வரல. இந்த ஜிஓ படி நமக்கு வரல. மேபி ஃப்யூச்சரில் சிலபஸில் மேபி சேஞ்சஸ் கொடுத்து அப்படி இல்லைனா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு டிப்ளமோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அதையுமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ இதில் நார்மலாக எல்லாமே வந்து இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல இன்டகிரேட்டட் 5 years அப்படின்னு, அது யாரெலான்னு பார்த்தோன்னா நமக்கு எப்போவுமே எம்இ வந்து 6 years, அதாவது பிஇ வந்து 4 year முடிச்சுட்டு அப்புறம் எம்இ 2 years, டோட்டலாக வந்து 6 years கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து எம்இ கோர்ஸே வந்து 5 yearsல முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி முடித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும். மேபி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஃப்யூச்சரில் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணி தனி வீடியோவே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்னில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமே 85 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஜென்ரல் நாலேஜ் 30 மார்க்குக்கும், டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 55 மார்க்குக்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க்கை பொறுத்தளவுக்கு 5 மார்க்கும், வைவாக்கு 10 மார்க்கும், டோட்டலாக 100 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஜிஓவில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பற்றியும் பேசியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 1 hour 40 minutes நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் வந்து குவாலிஃபை ஆனாலே போதும். மற்றபடி இதோட மார்க்கை நமக்கு மெயின் எக்ஸாம் மார்க் கூட எது கூடயுமே ஆட் பண்ண போகிறது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இது நீங்கள் கிளியர் பண்ணாதான் குவாலிஃபை நேச்சராக இருந்தாலும் இதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் மெயின் பேப்பரை உங்களுக்கு திருத்தருக்கு கன்சிடரே பண்ணுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜிஓவில் கொடுத்துருக்குது. இந்த ஜிஓ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது கூடவே நீங்கள் இந்த ஜிஓ டவுன்லோட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி, அப்படி இல்லை இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ளமோ வந்து எலிஜிபிள் தானே, எதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. அது கூடவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, தென் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாமுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே உங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பி நியூஸ் உங்களுக்கும் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குனே படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தென் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னதுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது ஸ்பெஷல் மார்க் யாரெல்லாம் வந்து ஆட் ஆவாங்க, தென் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவே போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் டீட்டெயிலாக இருக்கட்டும், தென் வந்து ட்ரைனிங் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், அது கூடவே உங்களுக்கான ஜாப் ரோல் என்ன, நீங்கள் என்னென்ன ஜாப்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா சில பேருக்கு வந்து வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த பாயிண்ட்டை நம்ம ரீட் பண்ணணும், அதில் என்னென்ன நமக்கான பாயிண்ட் என்னது அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், தென் வந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதில் வந்து டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தெளிவாக ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.